ஏதாவது ஒரு சட்டத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி, உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி, தங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களையும் செல்வாக்கையும் யாராவது தவறாக பயன்படுத்தி உங்கள் மேலே வீணான பழிகளை சுமத்தி, நீங்கள் செய்யாததை செய்தது போல காண்பித்து, இல்லாததை இருக்கிறது போல சித்தரித்து, ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்குமானால், நீங்கள் அதன் நிமித்தம் அலைந்து கொண்டு இருப்பீர்களானால், பணங்களை செலவு பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸின் ஏதாவது இன்னும் நிலுவையில் இருக்கு பாஸ்டர், அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலங்கிற சூழ்நிலை இருந்தால், உங்களுக்காக ஒரு மாற்றத்தை சட்டத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். இன்னும் இதை எப்படி தீவிரமாக்கலாம், இன்னும் இவங்களை எப்படி லாக் பண்ணலாம், இன்னும் எப்படி அலைய வைக்கலாம், இன்னும் எப்படி பணத்தை விரயமாக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சத்துரு உங்களுக்கு விரோதமாக திட்டம் பண்ணிட்டே இருக்கிறான்னா, அவருடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டு, இவங்களை சும்மா இருக்க விடக்கூடாது, இவங்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, இவங்களை ஆராதிக்க விடக்கூடாது, இவங்களை கூடி ஜெபிக்க விடக்கூடாது, இவங்களை இந்த இடத்துல ஊழியம் செய்ய வரவிடக்கூடாது, இப்படி ஏதாவது ஒரு காரியங்களுக்காக லா இல்லாம வாயால பேசுற எந்த கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் இனி உங்களுக்கு விரோதமாக எதுவும் செயல்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என நாம் ஆராதிக்கிற தேவன் சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றுகிறவர்.